இப்போ பெண்கள் பாதுகாப்பு வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்போ அம்மாக்கா ஆட்சி காலத்திலேயே இருக்கட்டும், இப்போ எடப்பாடி ஐயா இருந்த காலகட்டத்திலேயே வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. இப்போ வந்து அது அதிகமா இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, அதிகமாக தான் இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நான் நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கு வேலை விட்டு போறேன். மற்றவங்கள பத்தி பேசல, என்னோட நிலைமை சூழ்நிலை சொல்றேன். சரி சரி. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களை வந்து டெய்லியும் எங்க பையன் இல்லை எங்க வீட்டுக்காரங்க வந்து கூப்பிட்டு போறாங்க. ஓகே. தனியா போக முடியல. ஒரு நாளைக்கு பசங்க வெளியில போச்சுன்னா கூட தனியா நடந்து போக முடியல. அதனால எங்களுக்கு பயமா இருக்கு. கழுத்துல போட்டிருக்கத வந்து சாதாரணமா பைக்ல போகும்போது அறுத்துட்டு போறாங்க. அதுலயே சில உயிருங்க போகுது. பாதுகாப்பு இல்லை. நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? போலீஸே எங்களுக்கு சரியா பாதுகாப்பான கிடையாது. பஸ் இலவசமா விட்டுருக்கான்னு சொல்றாங்க, அது கூட எங்களுக்கு இல்ல. இது இப்போ ஐயா அவர்கள் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இப்ப பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றத போல வந்துட்டு இப்ப ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து அப்படின்றத வந்து அவர் கூடுதலா ஒரு அறிவிப்பா வெளியிட்டு இருக்காரு. எங்களுக்கு சந்தோஷம் தான். சில ஏழை மக்களுமே நாங்க அதை வச்சு கூட நாங்க நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.